இருப்பாராக. செய்திட வாசல் மத்தேயு எழுதிய நற்செய்தி பிரிவு 11 இறைவார்த்தைகள் 2-11 முடிய. அக்காலத்தில் யோவான் சிறையில் இருந்தபோது மெசியாவின் செயல்களை பற்றி கேள்வியுற்று தம் சீடர்களை அவரிடம் அனுப்பினார். அவர்கள் மூலமாக வரவிருப்பவர் நீர்தாமா அல்லது வேறு ஒருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என்று கேட்டார். அதற்கு இயேசு மறுமொழியாக, நீங்கள் கேட்பவற்றையும் காண்பவற்றையும் யோவானிடம் போய் அறிவியுங்கள். பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர், கால் ஊனமுற்றோர் நடக்கின்றனர், தொழுநோயாளர் நலமடைகின்றனர், காது கேளாதோர் கேட்கின்றனர், இறந்தோர் உயிர் பெற்று எழுகின்றனர், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. என்னை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வோர் பேர் பெற்றோர் என்றார். அவர்கள் திரும்பி சென்றபோது இயேசு மக்கள் கூட்டத்திடம் யோவானை பற்றி பேசத் தொடங்கினார். நீங்கள் எதை பார்க்க பாலை நிலத்துக்கு போனீர்கள்? காற்றினால் அசையும் நாணலையா? இல்லையேல் யாரை பார்க்க போனீர்கள்? மெல்லிய ஆடை அணிந்த ஒரு மனிதரையா? இதோ மெல்லிய ஆடை அணிந்தோர் அரச மாளிகையில் இருக்கின்றனர். பின்னர் யாரைத்தான் பார்க்க போனீர்கள்? இறைவாக்கினரையா? ஆம், இறைவாக்கினரை விட மேலானவரையே என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதோ நான் தூதனை உமக்கு முன் அனுப்புகிறேன். அவர் உமக்கு முன் உமது வழியை ஆயத்தம் செய்வார் என்று இவரை பற்றி தான் மறைநூல் எழுதியுள்ளது. மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை. ஆயினும் பின்னரசு மிக சிறியவரும் அவரிலும் பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். God is good. நான் புது ஆடியன்ஸ் கொடுத்தேன். God is good and all the time. God is good சொன்னா நீங்க all the time சத்தமா சொல்லுங்க. God is good and all the time. எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கீங்களா? இல்ல. திருவருகை காலத்துல மொத்தம் எத்தனை வாரம் வந்திருக்கு? இது எத்தனாவது வாரம்? 3வது. ஒவ்வொரு வாரத்துக்கும் இந்த கேண்டில் எழுதி ஒரு கருத்தை வச்சுதான் நம்ம கேண்டில் எழுதி கொண்டாடி இருக்கிறோம். இந்த வாரத்துல என்ன கருத்து? சத்தமா பின்னாடி இல்ல தெரியாம தெரிஞ்சுக்க. இந்த வாரம் மகிழ்ச்சியின் வாரம். உங்க முகத்துல நீங்க மகிழ்ச்சி இருக்குதா? தெரியல, எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. ஏன்னா உங்க முகம் இங்க இருந்து பார்க்கும்போது அப்படி தெரியும். எதுவோ எழுத மாதிரி ஏதோ சிந்தனையில உட்காந்துருக்க மாதிரிதான் இருக்கு. பரவாயில்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு தேடி வரும். இப்ப நான் எப்பெல்லாம் மகிழ்ச்சியா இருந்தால் கை தட்டு அப்படின்னு சொல்றோம், 2 முறை கை தட்டுங்க. இது கேட்டகிரிஸ்ல சின்ன பிள்ளைன்னு சொல்லி கொடுத்த ஒரு பாட்டு தான். நான் பாடுவேன், மகிழ்ச்சியா இருந்தால் கை தட்டு அப்படின்னா 2 முறை கை தட்டுங்க. எல்லாருமே சத்தமா தட்டணும். மகிழ்ச்சியா இருந்தால் சிட்டி காடி அப்படின்னு 2 முறை சிட்டி காடி. சரிங்களா? மகிழ்ச்சியா இருந்தால் சே ஹல்லோ அப்படின்னா ஹல்லோ அப்படின்னு சொல்லுவாங்க. பாப்போம் எப்படி நீங்க குழந்தைங்க போல விளையாடுறீங்கன்னு பார்க்கலாம். மகிழ்ச்சியாயிருந்தால் கைத்தட்டு. 2 முறைதான், 2 முறைதான். மகிழ்ச்சியாயிருந்தால் கைத்தட்டு, மகிழ்ச்சியாயிருந்தால் கைத்தட்டு, மகிழ்ச்சியாயிருந்தால் அதை நீ அறிந்தால் கைத்தட்டு. சிறப்பாக இந்த வாரம் ஒரு மகிழ்ச்சியின் வாரம்.
இந்த மகிழ்ச்சி வந்துதான் நீங்க எல்லா வாசகங்களும் அமைந்திருக்கிறது. முதல் வாசகம் சரி, திருப்பாடல் 148, 2ஆம் வாசகம், நற்செய்தி எல்லாமே நீங்க படித்து பார்த்தீங்கன்னா ஒரு கோர்வையா அப்படியே படிச்சு ஃபில்டர் பண்ணீங்கன்னா ஒரு வாரத்துக்கு வரும். அதுதான் மகிழ்ச்சி. God is good and all the time. இந்த மகிழ்ச்சியோடு நான் வாழ வேண்டும் என்று இறைவன் ஒவ்வொரு இடத்திலுமே எதிர்பார்க்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி நிலையா இருக்கணும். நீங்க அந்த மகிழ்ச்சியை துடைத்தவர்களாக இருக்கணும். பல காரணங்கள், ஒண்ணு ரெண்டுல நிறைய காரணங்கள் இருக்கலாம் ஏன் என்னுடைய வாழ்க்கையில இந்த மகிழ்ச்சி இல்லை. முதல் வாசகத்துல எசாயா சொல்ற 35ஆம் அதிகாரத்துல ஒரு காலம் வரும். அந்த காலத்திலே பாலைவனத்திலே புல்கள் முளையும், எல்லாமே நடக்கும். ஊனமுற்றவர்கள் வான்களை துள்ளி குதிப்பார்கள், குழந்தை திடீர் பாம்பை கையில பிடிக்கும். இதெல்லாம் நடக்கக்கூடியதா இல்லை, ஆனா நடக்கும். எப்ப ஒரு காலம் வரும். அப்ப அந்த காலத்திலே மகிழ்ச்சியோடு இவங்க இதையெல்லாம் ஆராதத்தோடு செய்வார்கள் என்று எசாயா முன்வைக்கிற ஒரு இறைவாகும். இரண்டாவது வாசகத்திலே பவுல் அழகாக சொல்றார், நீங்கள் பொறுமையோடு காத்திருக்கணும். நீங்க பொறுமை என்பது நம்முடைய வாழ்க்கையில இல்ல. எதுக்கு எடுத்தாலும் உடனே அது கிடைச்சிடணும், உடனே செஞ்சிடணும், உடனே இருந்தாதான் நிம்மதி. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண முடியாது, கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா போயிடக்கூடாது. அப்ப அந்த பொறுமை இல்லாததுனால நம்முடைய வாழ்க்கை அந்த மகிழ்ச்சி இருக்காது. அப்ப பொறுமை உங்களை தேடி உங்களை மீட்பு வரப்போகிறது, ஒரு ஒளி வரப்போகிறது, அந்த மகிழ்ச்சி உங்களோட நிலையாக போகிறது. அதுக்காக நீங்க பொறுமையோட இயேசுவினுடைய வருகைக்காக காத்திருங்கள் என்று சொல்லி எப்போது அழகாக சொல்லுவோம். நற்செய்தியை நம்ம படிக்க கேட்டோம். திருவள்ளுவர் யோவானை பத்தி அழகாக சொல்லுகிறார். அஞ்சாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். அஞ்சாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். அப்ப உங்க வாழ்க்கை இந்த அச்சம், பயம், ஒரு தேவையில்லாத குழப்பம் வைக்கிற பொழுது உங்களை தேடி கடவுள் வர மாட்டார் அப்படின்னு ஒரு பாடல் கூட இருக்கு. அப்ப உங்களை தேடி இந்த இயேசு வருவதற்கு நீங்க என்ன பண்ணணும்? பொறுமையோடு காக்கணும். God is good and all the time. பிரியமானவர்களே, இந்த மகிழ்ச்சியின் வாசகத்திலே இந்த மகிழ்ச்சியை நான் என்னுடைய வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்ள நான் என்ன செய்யணும்? மற்றவங்களுக்கு மகிழ்ச்சி நமக்கு கொடுக்க முடியுமா? யாராவது நல்லா யோசிச்சு பாருங்க. எனக்கு மனைவி இருக்கிறாங்க, கணவன் இருக்காங்க, அவராதான் எனக்கு மகிழ்ச்சி. என் பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்களாதான் மகிழ்ச்சி இல்ல. ஒருவேளை கொஞ்ச நேரம் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். சந்தோஷம் வேற, மகிழ்ச்சி வேற. சந்தோஷம் வந்து பார்த்த உடனே எனக்கு கிடைச்சிருச்சே அப்படிங்கிறது அது நிலையானது கிடையாது. சந்தோஷம் நிலையானது கிடையாது, மகிழ்ச்சி நிலையானது. சந்தோஷம் வெளிப்படையில தெரியுது, மகிழ்ச்சி உள்ளுக்குள்ளே வரணும். இப்ப உங்க முகத்தை கண்ணால பார்த்து உங்களுக்கு தெரியும், அகத்தின் அழகு முகத்துல தெரியும். உங்களுக்கு உள்ள நீங்க மகிழ்ச்சியில இருக்கிறீங்க அப்படின்னா உங்க முகத்துல தெரியும். ஒரு சில நம்ம பார்த்து சொல்லணும், என்னாச்சு இவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு, அவங்க முகத்தை பார்த்த உடனே என்ன ரொம்ப தடையா இவ்வளவு சந்தோஷம் என்ன நடந்துச்சு அப்படிங்க. ஒரு சில பார்த்து ஏமா டல்லா இருக்கிற என்னாச்சு, நம்ம பார்த்த உடனே கண்டுபிடிக்கணும் இல்லையா? உங்களுக்குள்ள தான் வெளியே வருது. அப்ப என்னுடைய வாழ்க்கையில அந்த மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அந்த மகிழ்ச்சி நான் நிறைய நேரத்துல கடைபிடிக்கல, என் வாழ்க்கையில இல்ல. சும்மா இந்த மகிழ்ச்சி வாரம் சுட்டி மகிழ்ச்சியாக கை தட்டா அது கூட மகிழ்ச்சி வரமாட்டோம். ஏன்னா சிந்தனைகள் நம்முடைய மூளையை போயிட்டே கேட்கிறேன். மகிழ்ச்சி எங்க கிடைக்கும்? எப்படி இருந்தா நம்ம மகிழ்ச்சியா இருக்கும் சொல்லுங்கம்மா? எது இருந்தா நீங்க மகிழ்ச்சியா இருக்கும்? இன்பம், நிம்மதி இருந்தா மகிழ்ச்சியா இருப்பீங்க. வெரி குட். வேற வேற என்ன இருந்தா மகிழ்ச்சியா இருக்கும்? சீக்கிரம் முடிச்சா மகிழ்ச்சியா இருக்கும் நினைக்கலாம். அன்பு இருந்துச்சுன்னா மகிழ்ச்சி வரும். வெரி குட். வேற நம்ம பயன்படுத்தி யாருக்கும் சொல்ல மாட்டோம். எது காசு இருந்தா நோக்கா மகிழ்ச்சி வரும். இந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது வெளிப்படையா நமக்கு தெரிஞ்சதான் இதுதான் மகிழ்ச்சி. ஒரு துணி வாங்கிட்டா மகிழ்ச்சி, மொபைல் வாங்கிட்டா மகிழ்ச்சி, பைக் வாங்கிட்டா மகிழ்ச்சி, இதெல்லாம் மகிழ்ச்சி இல்ல. இது ஒரு சந்தோஷம்.
அந்த மகிழ்ச்சிங்கிறது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வந்து நிலையா இருக்கும் அப்படின்னு தான் விவிலியம் பூரா சொல்லுகிறது. அந்த மகிழ்ச்சி யார் கொடுப்பாங்கன்னா இயேசு ஒருவரே கொடுப்பார். God is good at all time. பிரியமானவர்களே, உளவியல் சார்ந்து இந்த உளவியல் படிச்சுக்கிறதுனால இந்த உளவியல் சார்ந்து இந்த மகிழ்ச்சி யாருக்கு எப்ப எப்படி வரும், அது நிலையா இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு 3 கருத்து நிறைய இருக்குது, நிறைய சொன்ன நேரம் இல்ல, அது 3 கருத்து மட்டும் மைண்ட்ல வச்சுக்க. இந்த வாரத்துல நான் மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு சொன்னா முதல்ல கடவுளுக்கு இணைந்திருக்க வேண்டும். எனக்குள்ள அந்த ஆன்மீக சக்தி இருக்கணும், ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஆன்மீக சக்தி எந்த ஒரு மனுஷனுக்குள்ள அதிகமா இருக்குதோ அவனால மட்டும்தான் மகிழ்ச்சியா இருக்க முடியும். ஏன்னா அந்த மகிழ்ச்சி முகத்தாவே தெரிஞ்சிடும். நீ நல்லா ஜெபிக்கிறவங்க பாருங்க, அவங்க முகம் கொஞ்சம் நல்லா பிளஸண்டா இருக்கும், பிரகாசமா இருக்கும். ஜெபிக்க அவங்களுக்கு நல்ல பண்புகள் வரும். நம்ம நிறைய பரவாயில்ப்பா பெரிய கோர்ஸ்லா இருக்கும், நிறைய லட்சக்கணமா சம்பாதிப்போம், அவங்க முகத்தை பாருங்க, அந்த ஒரு மகிழ்ச்சி தெரியாது, அந்த சீரியஸ்னஸ் இருக்கும், அந்த முடிவுன்னு சொல்லி ஒரு பெரிய இருக்கும். ஒரு எந்த நேரத்துலயுமே சீரியஸாவே பேசிருப்பாங்க. குழந்தைய பார்த்தா இது செய்யாத, அங்க போகாத, அங்க போகாத அப்படி விளையாட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க கொஞ்சம் என் தங்கம் என் செலப்படி அழகா இருக்கிறனால தூக்கி மொத்தமா கொடுக்க மாட்டாங்க. ஏன்? அவங்களுக்குள்ள அந்த ஆன்மீகம் இல்லை. அப்ப இந்த ஆன்மீகம் இல்லை அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியா வராது. அந்த முதல் படி இது தூய பவுல் அழகாக சொல்கிறார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆவது வசனத்திலே, நீங்கள் இறைவன் இணைந்திருந்தால்தான் உங்களுக்குள் மகிழ்ச்சி வரும். இறைவனை பிரிந்து விட்டால் அந்த மகிழ்ச்சி உங்க வாழ்க்கையை சுத்தமா வராது. அது தூய பவுல் வாழ்ந்து அனுபவித்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அப்ப என்னுடைய வாழ்க்கையில் கடவுள் உள்ள வந்தாதான், நான் கடவுளுக்குள்ள இருந்தாதான், ஆன்மீகத்துக்கு நேரத்தை ஒதுக்குனாதான் உள்ளாத மகிழ்ச்சி எனக்குள்ள அப்படியே வெளியே வரும். அப்படின்னா வராது. நீங்க போய் படம் பார்த்தா வராது, டிவி பார்த்தா வராது, மொபைல் யூஸ் பண்ணா வராது. அதெல்லாம் இப்போ பிரச்சனை அதிகமா தான் வந்துட்டு இருக்கு. ஆனா கோயிலுக்கு போயிட்டு உட்காந்து பாருங்க, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க கோயில்ல இவங்க திருச்சி பூரா பரபரப்பு, அங்க லூத்து மாதா கோயில் உள்ள போய் பாருங்க, உட்காந்து ஒண்ணு கொஞ்சம் அமைதியா இருக்கும். அது எப்படிதான் அந்த இடத்துல கிடைக்கிறது தெரியல. அப்ப அவங்க நிம்மதி கிடைக்கிறது இல்லையா? சோ அந்த மாதிரி ஆன்மீகத்துக்குள்ள மனசுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வரும். இதுதான் நான், என்னுடைய நிலை, நான் இப்படிதான் இருக்கிறேன், இது கொஞ்சம் மாற்றிக்கணும், இதுதான் இப்படி செய்யணும் அந்த ஒரு உண்மை அந்த ஆன்மீகம் எனக்குள் வரும் பொழுது வருகிறது. அந்த ஆன்மீக சக்தி தான் எல்லா தீய சக்தி எடுத்து போடும். எனக்கு பிரஷர் அதிகமா இருக்குது, ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறேன், கோபம் வருது, நீங்க போய் பாருங்க, ஆர்வம் அமர்ந்து எல்லாத்தையும் எடுத்து போடுவார். அப்ப இதெல்லாம் இல்லாம ஆன்மீகம் வந்துச்சுன்னா உள்ளுக்குள்ள ஒரு அமைதி வரும். யாரு என்ன பண்ணாலுமே நம்ம கோபப்பட மாட்டோம், அமைதியாவே இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அந்த சந்தோஷம் மகிழ்ச்சியாவே மாறும். God is good and all the time. அப்படி இந்த வாரம் மகிழ்ச்சியா கடைபிடிக்க ஆன்மீக சக்தியை பெற நான் என்ன முயற்சி எடுக்கிறேன், ஆன்மீகத்தில் வாழ்கிறேன்னா சந்திப்போம். 2வது நேர்களோடு வாழ்க்கை, பி பாசிட்டிவ். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எத்தனை பேர் பாசிட்டிவா இருக்கும்? எல்லாமே நெகட்டிவிட்டிங்க. நிறைய பேர் நம்ம சொல்லுவோம், இல்ல நான் எப்பவுமே பாசிட்டிவா தான் இருக்கேன், பாசிட்டிவ் வைப் நிறைய இருக்கு. இல்ல, எப்பயாவது முறை வரும், அப்ப கொஞ்சம் ரொம்ப சிரிச்சுட்டு இருப்பீங்க. அந்த பாசிட்டிவ் வைப் நமக்குள்ள இல்ல, எதுக்கு நெகட்டிவ். இப்ப பாருங்க, நீங்க உட்காந்துட்டு இருப்போம், ஐயோ என் பிள்ளை எங்க போச்சு, நல்லா வந்து செய்திருவானா, எல்லாம் ஆக்சிடென்ட் ஆயிடுமா, எந்த நெகட்டிவிட்டி இருக்குன்னா நம்ம ஜபம், அந்த ஜெபம் கூட நெகட்டிவிட்டி தான் நிறைய வரும். ஐயோ கூட்டு வலி, ஐயோ எனக்கு இடுப்பு வலி சரியாவாதா, ஐயோ இடுப்பு சரியாவாதா, ஐயோ இதே. அப்ப நெகட்டிவ் வார்த்தை யூஸ் பண்ணுவீங்களா? வார்த்தை நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுவா மாறீங்க. எனக்கு வலிக்குது, எனக்கு கடவுள் அந்த வார்த்தை இருக்குது இல்லையா, உங்க மூச்சு போய் ஸ்லோரா. அப்ப அந்த நெகட்டிவ் வார்த்தை இது நடக்கல, இது நடக்கலன்னா கஷ்டமா இருக்கு, வீடு இல்ல, கல்யாணம் குழந்தை இல்ல, இது எல்லாமே நெகட்டிவ். அப்ப இந்த சொல்லும் பொழுது அது இல்லாமலே போகும். அப்ப அதுல கூட பாசிட்டிவ் இருக்கும். ஆண்டவரே எனக்கு கிடைக்க போகுது, குழந்தை எனக்கு கிடைக்க போகுது, பாசிட்டிவ். என் குறைய போகுது, நீ என் கூட இருக்கிற என்ன நம்ம நேர்மறை எண்ணம் நினைக்கிறப்போ நேர்மறை காரியங்கள் நடக்கும், அப்ப மகிழ்ச்சி இருக்கும். அப்ப நெகட்டிவிட்டா நடக்கும் போதுதானே நம்ம சிந்திச்சுட்டு அந்த மகிழ்ச்சிய அப்படியே அமைக்கி வச்சிடறோம். அப்ப நேர்மறையா இந்த வியாதியை விட்டு, இந்த பிரச்சனை விட்டு தீர்வு நினைக்கும் பொழுது பாசிட்டிவா நினைக்கும், நேர்மறை எண்ணங்கள் வரப்போ மகிழ்ச்சி ஆட்டோமேட்டிக்கா நம்மளை தேடி வந்துடும். God is good and all the time.
எனவே எப்போதுமே நான் எல்லா சூழ்நிலையிலுமே இது எனக்கு கரெக்டா இது நடக்கும் நடந்தது நேர்மறை எண்ணங்கள் இருந்துச்சுன்னா அந்த மகிழ்ச்சி எனக்கு வரும், இல்லைன்னா சுத்தமா வராது. அப்படின்னா நிகழ்காலத்துல வாழணும். நீங்க யார் நிகழ்காலத்துல வாழணும்? இங்கே உட்காந்துட்டு என்ன பார்த்துட்டே இருக்கீங்க இல்லையா? இந்த சாமியார் முடிச்ச உடனே மார்க்கெட் போய் இதை வாங்குவோம். அவங்க மார்க்கெட் வாங்கி இட்லி கடையில் போய் இட்லி மாவு வாங்குவோம். அவங்க போய் தோசை, இது எல்லாமே அவங்க ஓடும். ஆண்களுக்கு இங்க காசு மாதிரி தொடர்ந்து இருக்கோம். எத்தனை மணி வரைக்கும் உடனே போகுமே கரெக்டா கூப்பிடுவா சாமியார். இங்க எவ்வளவு யோசிச்சு பாருங்க. நான் பிரசர் இது வரைக்கும் யார் முழுசா கேட்டது யாருமே இருக்க முடியாது. ஏதாவது யார் இந்த சூழ்நிலை இன்னைக்கு இந்த சாமியை பேசிருக்கிறாங்க கொஞ்ச நேரம் கேட்கறாங்க பாத்தீங்களா? அப்ப மகிழ்ச்சி. அப்ப அந்த நேரத்தில் அப்ப மகிழ்ச்சி தானே. நாளைக்கு என்ன நடக்கும், என் பிள்ளைக்காக நடக்குமா, அந்த வேலை நடக்குமா, அடுத்த வாரம் அடுத்த மாசம் அடுத்த வருஷத்தை நான் வச்சிருக்கிறேன், இது இருந்துச்சுன்னா அப்புறம் அந்த ப்ரீ ஆக்குபேஷன் மோட் அதுதான் மகிழ்ச்சியில இல்ல. ஆல் த டைம் திங்கிங் சம்திங், இது நடக்குமா நடக்காதா. அப்ப உங்க மூளைக்கு நீங்க வேலை கொடுத்துட்டே இருக்கும் பொழுது உங்களால அந்த மகிழ்ச்சி என்ஜாய் பண்ண முடியுமா? இல்ல. So your mind is all the time preoccupied with so many other things. அதனால பிரசன்ட்ல வாழ முடியல. பிரசன்ட் வாழ முடியாதனால உங்களால மகிழ்ச்சியா இருக்க முடியல. God is good and all the time. So இது எல்லாமே உண்மையா மகிழ்ச்சி யாருக்கு இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா குழந்தைகள்ட்ட இருக்குங்க. நீங்க பாருங்க, குழந்தை அந்த குழந்தை அப்படி என்ன சிரிச்சிடும், அடம்பிடிச்சு வாங்கிடும். அதான் அந்த மகிழ்ச்சி அவங்க தெரியும். ஏன்னா living in present, God is good. எனவே பிரியமானவர்களே, மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொண்டு நிறைய சொல்லலாம். மற்றவங்களை மன்னிச்சுனா மகிழ்ச்சி வரும், உதவி செஞ்சா மகிழ்ச்சி வரும், ஏன்னா தானம் செஞ்சா மகிழ்ச்சி. இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆனா இதுதான் முக்கியம். என்ன சொன்ன, முதல்ல கடவுளோட ஆன்மீக சக்தியை பெற்றால் மகிழ்ச்சி கிடைக்கும். இரண்டாவது நேர்மறை எண்ணங்கள் இருக்கணும், இதெல்லாம் மகிழ்ச்சி வரும். மூன்றாவது நிகழ்காலத்தில் வாழணும். God is good and all the time. இப்ப அப்படி கொஞ்சம் சிரிச்ச முகத்தோட நான் சொல்றேன், பாட்டுக்கு கை தட்டலாமா? மகிழ்ச்சியாயிருந்தால் கை தட்டு. சிரிச்ச முகத்தோட எல்லாம் ஸ்மைல். மகிழ்ச்சியாயிருந்தால் கை தட்டு. மகிழ்ச்சியாயிருந்தால் அதை நீ அறிந்தால் கை தட்டு. மகிழ்ச்சியாயிருந்தால் say hello. மகிழ்ச்சியாயிருந்தால் say hello. மகிழ்ச்சியாயிருந்தால் அதை நீ அறிந்தால் say hello. பிரியமானவர்களே, இந்த நாளிலே இந்த வாரத்திலே தொடர்ந்து வருகிற இந்த வாரம் முழுவதுமே இந்த மகிழ்ச்சி எனது வாழ்வில் தக்க வைத்துக் கொள்ள நான் என்ன முயற்சி எடுக்க போகிறேன் என்று சிந்தனையோடு நினைவோம்.